ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர், அதாவது சீயக்காய் தூள் தலைக்கு தேயக்கூடிய சீயக்காய் தூள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சீயக்காய்ங்கிறது இதுதான். இந்த சீயக்காய் இந்த மாதிரி காயாக இருக்கும். இது ஒரு ட்ரீ, அதாவது அக்காஷியாங்கிற ஒரு விதமான ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ட்ரீயிலேருந்து வரக்கூடிய காய்கள் இது நல்ல காய், நல்லா காஞ்சிருக்குன்னா இந்த மாதிரி சத்தம் கேட்கும். இதை வச்சு அரைக்கக்கூடியது தான் இந்த சீயக்காய் தூள். நம்ம ஏற்கனவே ஒரு ஹெர்பல் ஷாம்பூன்னு ஒன்று போட்டிருந்தோம். அது நல்ல ஒரு 7 லட்சம் வியூஸ் வரைக்கும் ஓடி இருந்துச்சு. அதில் எல்லாம் சீயக்காய் வச்சு எப்படி அரைக்கிறது, இது உண்மையிலே நுர வருமா அப்படின்லாம் டவுட் கேட்டாங்க. அதுக்காக ரியலாக சீயக்காய் வச்சு எப்படி நம்ம அரைக்கலாம் அப்படிங்கிறத இது பார்க்கலாம். இது முந்தி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அரப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த அரப்புங்கிறது என்னன்னு சொன்னாக்கா இந்த சீயக்காய்க்கு உள்ள ஒரு டூப்ளிகேட். அது என்னென்னா ஒரு விதமான மரத்தினுடைய இலை. அதை வச்சு தான் மோஸ்ட்லி இந்த பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் பொடிகள் செஞ்சாங்க முந்தி காலத்தில். இப்போ எல்லாமே கெமிக்கல் மயமாக மாறி போச்சு. இந்த பூந்தி கொட்டையை யூஸ் பண்ணுறோம். இந்த பூந்தி கொட்டை தான் ஆக்சுவலாக நமக்கு நேச்சுரலாக இந்த ஒரு விதமான நுரையையும் ஒரு விதமான அந்த சர்ஃபேஸ் டென்ஷனையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதனால இந்த எண்ணெய் பசை, அந்த தலையில் உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகும். அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலாக சீயக்காயை வச்சு வெறுமனா சீயக்காய் மட்டுமே அரைக்கலாம். பட் ஆனால் நம்ம ஹெர்பலாக இருக்கணும், அது நல்லா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக வேறு பல இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறோம். அதில் முக்கியமானது என்னன்னு சொன்னாக்கா இந்த பாசிப்பயிறு. இந்த பாசிப்பயிறு நம்ம இப்போ ஒரு 1/2 கிலோ சீயக்காய் எடுத்துருந்தோம்னா ஒரு 100 கிராம் இந்த பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம். அடுத்து ரெண்டாவது வெந்தயம். இந்த வெந்தயம் நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னாக்கா, வெந்தயம் ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகி நமக்கு அதிகமாக இந்த மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணி நல்ல ஒரு நுரையை கொடுக்கும். அதுக்கு மேலே நல்ல கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். அடுத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி, அதாவது இந்த வெந்தயமும் இந்த பச்சை பயிரும் 100 கிராம் சேர்த்துக்கலாம். மித்ததெல்லாம் ஒரு 50 கிராமோ இல்லை அதுக்கு குறைவாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதையோ, இல்லைனா அதிகபட்சம் இந்த மாதிரி மருதாணி இலையெல்லாம் ஒரு கைப்பிடி காஞ்சது இல்லைனா 2 கைப்பிடி காஞ்சது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எதுவும் தப்பு கிடையாது. இதில் நம்ம மெயினாக சேர்க்க வேண்டியது இந்த 3 ஐட்டம்ஸ் தான். இந்த 3 ஐட்டம்ஸ் நம்ம சேர்க்கும்போது இது நுர வருது. இது நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இது ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். இது தவிர நம்ம இப்போ ஆட் பண்ணுறது என்னென்னா கிச்சிலி கிழங்கு. இந்த கிச்சிலி கிழங்கு நல்ல வாசனை தரக்கூடியது. இது ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெட்டிவேர். இந்த வெட்டிவேரும் நல்ல வாசனை தரக்கூடியது. இது ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்தது மகிழம்பூ. இந்த மகிழம்பூவும் கிடச்சிதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல வாசனை தரக்கூடியது. இது தவிர நம்ம எஃபெக்ட்டுக்காக சேர்க்குறது மருதாணி. இது செம்பருத்தி. நம்ம எவ்வளோ இந்த மாதிரி செம்பருத்தி பூக்கள் எடுத்து நல்லா காய வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி யூஸ் பண்ணிக்கலாம். இது எதனாலும் நம்ம காய வச்சு இதோடு சேர்த்துக்கலாம். அதிகபட்சம் 1/2 கிலோ சீயக்காய் இருக்குன்னா இந்த எல்லா மெட்டீரியலும் சேர்ந்து 1/2 கிலோ வரைக்கும் நம்ம போகலாம். இதுக்கு மேலே நாங்கள் ரொம்ப நாள் வச்சுருந்தோன்னா எங்களுக்கு வண்டு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1 or 2 வசம்பு சேர்த்துக்கலாம். இதுதான் வசம்புங்கிறது. இந்த வசம்பு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 1 பீஸ் கூட போதும். இல்லை சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக மெயினாக ஆட் பண்ணுறோன்னா, பேன் போகும். ரெண்டாவது நீங்கள் வச்சுருக்கும் போது அந்த பொடியில் வண்டுகள் வராது. இப்போ இதில் நம்ம ஜென்ரலாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, நம்ம அரைக்கும் போது இது மிஷினில் தான் அரைக்கணும். மிக்சிலெலாம் அரைக்க முடியாது. மிஷினில் நீங்கள் அரைக்கும் போது ஒரு 100 கிராம் 150 கிராம் போல் ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் அதுக்கு சேர்த்து நீங்கள் பண்ணிக்கணும். இதை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணணும். நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். ட்ரை பண்ணலான்னு சொன்னாக்கா வண்டு 1 மாதத்துக்குள்ளே வந்துடும். அதனால் நல்லா அதிகபட்சமாக மொட்டை மாடியில் வச்சு நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுருங்க. இந்த காயில், இந்த கொட்டையில் இந்த நடுவில் ஒரு விதமான விதை இருக்கும். அந்த விதையை நீங்கள் எடுத்துடணும். கொஞ்சம் காஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளே ஒரு விதை இருக்கும். அந்த விதையை எடுத்துடணும். இந்த விதையை எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இது உங்களுக்கு அதிகமான நுரை கொடுக்கும்.
இதுவும் வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்கும். முதல்ல வந்து நீங்கள் விதையோட வெயிட் போட்டுட்டு விதையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வெயிட் கம்மியாகிரும். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா வேப்பையில சேர்த்துக்கலாம். அது தவிர வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவையானது, அதாவது குளிர்ச்சியை கொடுக்கும், நல்லா நுர வரும், அழுக்கெல்லாம் போகும், நல்லா வந்து முடி வந்து நல்லா ஷைனிங் வந்து கொடுக்கும். அது போக வந்து நல்லா வளர்கிறதுக்கான இதுவும் கொடுக்கும், நல்ல ஸ்மெல்லும் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், அரைச்சி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு வந்து உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இந்த தீபாவளிக்கு நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் வந்து இந்த தீபாவளிக்கு எப்படி வந்து நம்ம நல்லெண்ணெய் காய்ச்சி எப்படி வந்து தேய்ச்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதையும் வந்து பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. எங்களோட பதிவுகளை மேலும் பெற விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.